சுதந்திரத்திற்கு முன்பு ஏற்பட்ட பஞ்சங்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியா மென்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறியதால் கைவினைத் தொழில்களில் ஈடுபட்டிருந்த கைவினைத் தொழிலாளர்கள் வேலை இழந்தாங்க. மேலும் நீர்ப்பாசன ஏற்பாடுகள் மராமத்து செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாலும் கொடுமையான நிலவரின் காரணமாகவும் பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. ஆங்கிலேயரோட வருகைக்கு முன்னாடி இந்திய ஆட்சியாளர்கள் பஞ்ச காலங்களில் வரி விலக்களிப்பாங்க, தானியங்களோட விலைகளை முறைப்படுத்துவாங்க, பஞ்சத்தால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளிலிருந்து உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்வதை தடை செய்வாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக மக்களோட சிரமங்களை சீர்தெய்து துரத்தெடுத்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போதும் தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்க. இதன் விளைவாக ஆங்கிலேயரோட ஆட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்தாங்க. 1770 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில் உலகின் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற போரில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5 மில்லியனாக தான் இருந்தது. ஆனால் 1891 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தால் மட்டுமே இந்தியாவில் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 19 மில்லியனாக இருந்தது அப்படின்னு மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை குறிப்பிட்டுள்ளார். போரில் இறந்தவங்களே எவ்வளோ இருக்காங்கன்னா 25 மில்லியன், ஆனால் பஞ்சத்தால் இறந்தவங்க 19 மில்லியனாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை.